குமரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இன்றைக்கி பாருங்கள், இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கக்கூடிய அடுத்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுத்துருக்கு. அந்த மாற்றம் தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், முழுமையான சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் என்ன செஞ்சால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், பொதுவாக நீங்கள் ரொம்பவுமே கொஞ்சம் இனிமையான நபர்களாக இருப்பீங்க. மனசுக்குள்ளே பலவித போராட்டம் இருக்கும், சொல்ல முடியாத தாங்க முடியாத துயரம் கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்லவே மாட்டீங்க. யாருக்கிட்டேயும் உங்களோட துயரங்களை சொல்லி அனுதாபம் தேடவே மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை தானே நின்று அதை தானே அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இயல்பு இயற்கையிலேயே ரிஷபராசிக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நிலையான வாழ்க்கையை விரும்புகிறவங்க நீங்கள், பெரிய மாற்றத்தெல்லாம் விரும்ப மாட்டீங்க. அதே போல் உங்களுக்கு வயசு வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் பெரும்பாலும் ஒரு உதாரணமாக இருப்பீங்க. எடுத்தமோ கவுத்தமோன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, பொறுமையாக நிதானமாக செய்வீங்க. பெரும்பாலும் நீங்கள் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ரிஷபராசி அப்பாவாக இருந்தால் எல்லோரையுமே சிறப்பாக பார்க்குவீங்க. அதே இந்த ரிஷபராசி கடைசி மகளாக இருந்தால் கூட குடும்பத்தில் இருக்கிற எல்லோரின் தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி நிறைய சூப்பரான குணம் உங்ககிட்ட இருக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அது என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் சுக்கிரனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வகையிலுமே சிறப்பான அம்சத்தை நீங்கள் பெற முடியும். அப்படி சுக்கிரனோட அம்சத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் அந்த விஷயத்தை பெற முடியும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை மனமாற வேண்டுங்க, உங்கள் பிரார்த்தனை நடக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இதனால் பெறலாம். சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமி தாயின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மையும் உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாட்டு செய்யுங்க. அதே போல் நவகிரகம் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், கண்டிப்பாக ஏதாச்சும் கோயில் இருக்கும், அங்கே நவகிரகம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து 7 வாரம் வெள்ளிக்கிழமையில் தீபம் போட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சு உங்கள் பிரார்த்தனையை மனமாற இறைவன்கிட்ட சொல்லுங்கள். கூடிய விரைவில், அதாவது 7 வாரம் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். 8வது வாரம் பாருங்கள், நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது மனமாற பிரார்த்தனை செய்யணும். உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கும். சுக்கிரனின் பரிபூரண அருளாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாக்கி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்க இப்போ பாருங்கள், புது வருடமும் பிறக்க இருக்குது. கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க, பல சோதனைகளையுமே கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருப்பீங்க. பிறக்கிற புது வருடம் எப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக கணிப்பால் நீங்கள் இதை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வையும் நன்மையும் பெற முடியும். இப்போது நல்லது வருது அப்படின்னா அதுக்கு தயாராக இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் கெடுபலன் வருது அப்படின்னா அந்த கெடுபலன் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கான முயற்சிகளை நாம் இப்போவே செய்யலாம். நன்மை பயக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதக கணிப்பையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்பவும் நல்லது. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ பாருங்கள், அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் மிருகசீரிடத்தில் 1, 2 இந்த 2 பாதங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா இந்த குரு பகவான் பாருங்கள் பக்கர் இயக்கத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேது சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துலேயும் சனி ராகு தொழில் ஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்யுது. இந்த ஒரு கிரக அமைப்பால் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி உங்களுக்கு இந்த வாரம்
சில நிம்மதியான விஷயம் நடக்கும். கடந்த காலத்தில் படாத பாடுபட்டிருப்பீங்க. அதுவும் இந்த ஒரு வருஷம் ரொம்பவுமே சோதனையை கொடுத்துருக்கும். ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களோட மனதில் இருந்துகிட்டு தான் இருக்கும். முன்னாடி சொன்னது போல தான் உங்களோட வாழ்க்கையில் பலவித போராட்டங்கள் இருந்தாலுமே அதை தனித்து போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். யாருக்கிட்டேயும் அந்த பிரச்சனையை சொல்லி அனுதாபம் தேடுறதுல உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பாருங்கள், கடந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இருப்பீங்க. எங்கே போனாலும் பிரச்சனை, எதுலேயும் பிரச்சனை, என்ன செய்கிறது அப்படிங்கிற சூழலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அடுத்த 7 நாட்களில் பாருங்கள், உங்களுக்கு மனம் நிம்மதி பெருக்கும் ஒரு வாய்ப்பு வருது. பெரும்பாலும் பிறக்கிற புது வருடமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 2025 எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் துன்பம் அப்படின்னு நினச்சிங்களோ அதுவே உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் நன்மையும் தரக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் வரும். வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. அதே போல் உங்ககிட்ட உதவி கேட்டு சிலர் வருவாங்க. தயங்காமல் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட யோசனையை கேட்டு நடப்பாங்க. இது உங்களோட மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறத கேட்கல, குடும்பத்தில் இருக்கிறவங்க மதிக்கலை அப்படிங்கிற ஒரு மாதிரி சூழல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க. அதுவே உங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தியை தரும். இனி அடுத்த 7 நாட்கள்ல இருந்தே உங்களோட வாழ்க்கை நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு தான் வருது. கணவன் மனைவி உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையுமே கூட சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கும். அதை கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி குறையும். உங்களுடைய அப்பாவோட வழியிலிருந்து இந்த சொத்து ரீதியாக சில கருத்து மோதல்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த மோதலுமே இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு. சமாதானம் பேச பாருங்க, ஆளுங்க வருவாங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி சொத்து உங்களோட கை சேரும். உங்களுக்கான பங்கு கரெக்டாக வரும். தொழில் வியாபாரம் இது தொடர்பாக கொஞ்சம் செலவு வேணால் வருங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுங்க. அப்படி யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிச்சி பொறுமையை கடைபிடிங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கொஞ்சம் எல்லாம் சுற்றி வேலை செய்கிறவங்கிட்டேயே பலரையுமே விரோதிக்கிற மாதிரி சூழல் வரும். ஏன்னா மற்றவங்களோட செயல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் போது சில இடையூறாக வருவாங்க. நீங்கள் நல்லா செஞ்ச வேலையை கூட ஏதாவது தப்பு செஞ்சுட்டு நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால வேலை செய்கிற இடத்துல ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது கருத்து மோதல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிரச்சனையை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனை வராமல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வராது அப்படின்னு நினச்ச பண வரவு கூட இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நான் எவ்வளோ சரியாக வேலை செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, பாராட்டு இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களா தான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கிற பதவி உயர்வை இப்போ பெற போகிறீங்க பாருங்கள். நீங்கள் நினச்ச இடமாற்றத்துமே உங்களுக்கு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா காரிய வெற்றியை பெறுவீங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை கேட்டு நடத்துக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டி நீங்கிடும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயுமே நிறைய தடை ஏற்பட்டிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தடை இல்லாமல் உங்களோட வேலையை சிறப்பாக செய்வீங்க. மாணவர்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். கல்வியில் கவனம் செலுத்துறது நல்லது. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கும். கூடுதலாக பொறுப்பு இருக்கிற மாதிரி சூழல் வரும். அதிக வேலை செய்கிறதுனால உங்களோட வேலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி சூழல் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி முக்கியமான விஷயத்தை முடிவெடுப்பீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பெரும்பாலும் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். எடுத்த காரியம் தடைபட்டாலுமே அதுக்கப்புறம் அது நல்லபடியாக நடக்கும். மனதில் எதை பற்றியும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு சிந்தனை செஞ்சுக்கிட்டு மனக்குழப்பம் அடையாமல் இருங்க. அதுக்கப்புறம் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சீரான நிலை ஏற்பட போகுது. கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். உங்களோட முயற்சிகளில் முழு மூச்சாக செயல்படணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீணாக டென்ஷன், கொஞ்சம் அலைச்சல், இந்த காரிய தாமதம் வரலாம். கவனமாக இருங்க. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் வரும். மருத்துவ செலவு குறையும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சாதகமான போக்கு உருவாகும். உங்களுடைய தந்தை மற்றும் தாய் வழி சொத்துக்கள் வருவதில் இருந்த பிரச்சனை தீருது. பெரும்பாலும் சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது.
தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயம் சென்று வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பிரச்சனை தீரும். பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக கூட எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் மாரியம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் போடுங்க. இது ரொம்பவுமே நல்ல ஒரு விசேஷமான செயல். இதை தொடர்ந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயமாக பெறுவீங்க. அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணம் கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.